வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடந்த கொடூரம். காட்டுப்பகுதிக்குள் ஈப்போச பேருந்து சாரதி சடலமாக மீட்பு. முல்லைத்தீவில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து. இலங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை படுகொலை செய்த நபர் வெளியான அதிர்ச்சி பின்னணி. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் போட்டியிட்டால் தோல்வி உறுதி. ஹரின் பெர்னாண்டோ. முல்லைத்தீவில் சூட்சுமமான முறையில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது. தமிழரசு கட்சியின் ஊடக சந்திப்பை புறக்கணித்த சுமந்திரன் எம்பி. விடுதலை புலிகளின் தலைவரை பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு நடந்த முயற்சிகள். சவேந்திர சில்வா. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கட்டடத்தில் தீப்பரவல். பலத்த மழை. புத்தளம் மாவட்டத்தில் 4751 குடும்பங்களைச் சேர்ந்த 19,128 பேர் பாதிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். புத்தளம் நிகவரெட்டிய கந்தேகெதிர காட்டுப்பகுதிக்குள் இருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக நிகவரெட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்தனர். நிகவரெட்டிய ஹூலுகல்ல பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் மனைவி தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் இருப்பதுடன் பிள்ளைகள் இருவரும் வேறொரு இடத்தில் தங்கியிருந்து கல்வி கற்று வருவதாகவும் குறித்த நபர் தனியாக வசித்து வந்ததாகவும் விசாரணைகளின் போது மேலும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக நிகவரெட்டிய ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நிகவரெட்டிய பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஜெயமீனகுமாரவின் பணிப்புரையின் பிரகாரம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜயந்த குணவர்த்தவின் மேற்பார்வையில் நிகவரெட்டிய தலைமையக பொலிப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலக் சுபசிங்க மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் இன்று பிற்பகல் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. துணுக்காயில் இருந்து மல்லாவி நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் மாங்குளத்தில் இருந்து துணுக்காய் நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் மோதியே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற துணுக்காய் கல்விளான் பகுதியைச் சேர்ந்த டேவிட் நிஷாந்த் எனும் 28 வயதுடைய இளைஞரே ஆபத்தான நிலையில் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை காயங்களுக்குள்ளான காரில் பயணித்த 4 வயது குழந்தை உட்பட மூவர் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் மீரிகம மாலத்தெனிய நாளல்ல பிரதேசத்தில் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 80 வயதான தந்தை, 77 வயதான தாய் மற்றும் 42 வயதான மகன் ஆகியோரே கொலை செய்யப்பட்டுள்ளனர். 42 வயதுடைய ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும். எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படும் முடிவை அவர் தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன். இவ்வாறு 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வும் முடிந்துவிடும். எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சூட்சுமமான முறையில் பாலை மரக்குற்றிகளை கடத்த முற்பட்ட ஒருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. ரெட்பானா விசுவமடு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கெண்டர் ரக வாகனத்திற்குள் தண்ணீர் போத்தல்கள், ஊதுபத்தி, வெற்று பெட்டிகளை கொண்டு மறைத்து கொண்டு செல்லப்பட்ட துண்டங்களாக போடப்பட்ட பாலை குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பை கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் புறக்கணித்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பையே அவர் புறக்கணித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நடைபெற்றுள்ளது. கூட்ட முடிவில் தீர்மானங்களை அறிவிப்பதற்காக ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்த நிலையில் கூட்டம் நிறைவடையும் வரை நீண்ட நேரமாக ஊடகவியலாளர்கள் வெளியில் காத்து நின்றனர். இதேவேளை கட்சியின் செயலாளர் மருத்துவர் ப. சத்தியலிங்கம் அவர்களையும் ஊடக மாநாட்டில் அமருமாறு கேட்கப்பட்ட போதும் ஊடக மாநாட்டில் அமராது நின்ற நிலையில் அதனை அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார். அதே சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பி சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் இராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000 அதிகளவான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். குறித்த அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டு செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் இது தொடர்பாக இறுதிக்கட்ட போரில் இருந்து பிரபாகரன் தப்பித்து செல்வது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. போர் நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பி சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த அதிவேக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீ பரவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் 4,759 குடும்பங்களைச் சேர்ந்த 19,128 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்றும் இன்றும் பெய்த கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தின் மகா கும்புகடவல, கருவலகஸ்வெவ, மாதம்பை, முந்தல், புத்தளம், சிலாபம் மற்றும் ஆராய்ச்சிக்கட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் புத்தளம் பிரதேச செயலக பிரிவில் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு 11 கிராம சேவகர் பிரிவில் 4,582 குடும்பங்களைச் சேர்ந்த 18,498 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார்.